வெல்கம் டு அவர் நியூ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ஸ், அதாவது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் ஆந்திர பிரதேஷ்ல எவ்வளோ இருக்கு, அதாவது குண்டூர், திருப்பதி, விஜயவாடா, விசாகுஜ்வாகா அப்படிங்கிறதுலாம் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் தென் அசாம்ல டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஆந்திர பிரதேஷ்ல எவ்வளவு டோட்டல் போட்டிருக்காங்க, பீகார்ல டோட்டல் எவ்வளவு போட்டிருக்காங்க, சத்தீஸ்கர், டெல்லி, குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், கர்நாடகா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்ல இருந்து வரவேற்கப்படுது. ஹூ மஸ்ட் பி இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். செலெக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டண்டா அப்பாயின்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேகன்சில தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஹொசூர், காஞ்சிபுரம், காரைக்குடி, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர் இதுல எல்லாம் இருக்கு. ஸோ தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா மொத்தம் 21 வேகன்சி இருக்கு. ஸோ 21 வேகன்சில என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, எப்படி வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்டா இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஜூனியர் அசிஸ்டண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ல எங்க வேகன்சி எக்ஸிஸ்டா இருக்கோ டேபிள் ஏல பாத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இல்லாம அதோட இன்டர்வியூ ஸ்டேட்டும் எங்க இன்டர்வியூவா இருக்குமோ, அதாவது எந்த ஸ்டேட் நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேட்ல தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் வந்து எந்த இடத்துல எங்க இருக்கோ அதுதான் உங்களோட இன்டர்வியூ ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைம் ஆக்டிவிட்டி ஷெடியூலும் இங்க கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஃபீஸ் வந்து 16/4/2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 24 ஆகுது இல்லையா அன்னைக்கு. ஸோ ஒரு 8 days ஆயிடுச்சு. ரிமைனிங் உங்களுக்கு இன்னும் ஒரு 7 days இருக்கு, 6 days இருக்கு இல்லையா. ஸோ அந்த 6 daysல கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். எனி கிராஜுவேட், இதுல இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா எனி கிராஜுவேட் வில் அப்ளை த எக்ஸாமினேஷன். கேண்டிடேட்ஸ் வந்து ரெகுலரா இது நீங்க அப்ளை பண்ணிட்டு ரெகுலரா நீங்க www.lichousing.com அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி டெய்லி ரெகுலரைஸா நீங்க அதை நம்மளோட ஆத்தரைஸ்டு வெப்சைட்னு சொல்லியிருக்காங்க, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் வெப்சைட்டு. ஸோ அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து 16/4/2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து 34 வந்து எண்ட் ஆகுது. ஓகேவா? கால் லெட்டரை டவுன்லோட் பண்றது, அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மூலமா தான் இதை எடுக்க போறாங்க. 7 to 10 days பிஃபோர் த எக்ஸாம் தே வில் அனௌன்ஸ் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கால் லெட்டர். ஓகேவா? ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனோட ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து எப்ப டென்டேட்டிவா, அதாவது தோராயமா சொல்லுவோம்ல, அப்ராக்சிமேட்டா எப்ப அப்படின்னா ஜூன் 1st வீக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்க ஜூனியர் அசிஸ்டண்டா ஜாயின் பண்றீங்க, இன்கேஸ் கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிடிசி, உங்களோட ஸ்கேல் ரெனவரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூனியர் அசிஸ்டண்டா நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ சிடிசி கிடைக்கும் அப்படிங்கறத இங்க டீடைல்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதோட கிரைட்டீரியா, ஒவ்வொரு கிரைட்டீரியாவும் பாத்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல நேஷனாலிட்டி பாத்தீங்கன்னா மஸ்ட் பி இந்தியன். ஸோ ஏஜ் வந்து 1/4/2026 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். 2026, அதாவது ஆஸ் ஆன் டேட் நம்மளோட இந்த மந்த் 1/4/2026 உங்களோட ஏஜ் எவ்வளவுக்குள்ள இருக்கணும்னா 21ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப பிளெக்சிபிலிட்டியான ஒரு ஜாப் தான். இந்த ஜாப்ல உங்களுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸுமே இருக்காது, இது பண்ணுங்க அப்படிங்கிற டார்கெட் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஸ்மூத்தா போகும். ஸோ கிராஜுவேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா முடிச்சிருக்கணும். எனி டிசிப்ளின், நீங்க பிஎஸ்சி, பிஏ இந்த மாதிரி எந்த டிசிப்ளின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராஜுவேட் டிகிரி 55% மார்க்ல நீங்க பண்ணிக்கணும். அதாவது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, அதாவது பாரதிதாசன், பாரதியார், இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நீங்க எவ்வளவு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுல இருக்கோ அந்த யூனிவர்சிட்டியில ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில ஏதாவது ஒரு டிசிப்ளின் நீங்க கண்டிப்பா யூ ஹேவ் டு கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 1 டிகிரி. ஓகே? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் த்ரூ கரஸ்பாண்டன்ட் டிஸ்டன்ஸ் பார்ட் டைம் ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. கரஸ்பாண்டன்ட்ல பண்ணிருந்தீங்க, யூஜி டிகிரி, டிஸ்டன்ஸ்ல பண்ணிருந்தீங்க, பார்ட் டைம்ல பண்ணிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்யூட்டர் லிட்ரஸி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், கம்ப்யூட்டர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல ஒர்க் பண்ற ஆஃபீஸரா தான் இங்க ஜூனியர் அசிஸ்டண்டோட ஜாப் இருக்கும். ஸோ அதனால ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல இருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரிஃபர்டு, அதாவது முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 இயர்ஸ், ஐ மீன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நாட் பிலோ 21 இயர்ஸ் அண்ட் நாட் அபவ் 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்த்ல candidates must have been born not earlier than 24/1996. 96க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. ஐ மீன் 96 1996 இருந்து 2005 என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெகக்னைஸ்டு ஒரு இந்தியன் யூனிவர்சிட்டியில நீங்க வாங்கியிருக்கணும். அண்ட் தென் ப்ராப்பர் டாக்குமெண்ட் அண்ட் தென் எவ்ரி திங் வந்து நீங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ணணும்னா ஒன்ஸ் நீங்க சக்சீட் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ போகும்போது யூ ஹேவ் டு சப்மிட் தட். அண்ட் தென் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொன்று போஸ்ட் கிராஜுவேஷனும் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்க சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் என்னென்ன செலக்ஷன் ப்ரொசீஜரும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. கால்குலேஷன் பெர்சன்டேஜ் நம்மளுக்கே தெரியும். நம்மளோட மார்க் லிஸ்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் லிஸ்ட்ல கீழே இருக்கும் இல்லையா, நம்மளோட சிஜிபிஏ இல்லைன்னா ஓஜிபிஏ என்ன வாங்கியிருக்கோமோ அதுதான் உங்களுக்கு மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சில பேர் பெர்சன்டேஜ் வந்து 54.99 அப்படின்னு வந்தது அப்படின்னா அதை நீங்க 55 நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ மூலமா தான் இந்த ப்ரொசீஜர் எடுக்க போறாங்க ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ இந்த ப்ரொசீஜர் தான் செலக்ஷன் ப்ரொசீஜரா வச்சிருக்காங்க. ஸோ இதுல கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நிச்சயமா இருக்கு. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ், டோட்டல் 2 hours வந்து டியூரேஷன், கம்ப்ரைசிங் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன். என்னென்ன செக்ஷன் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டைப்ல தான் வரும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எஃபிஷியன்சி பார்ப்பாங்க, லாஜிக்கல் ரீசனிங் ஒரு 40 மார்க்ஸ் வந்து பார்ப்பாங்க, ஜெனரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் எம்பசிஸ் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி. ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு related job அப்படிங்கிறதுனால they will expect the housing finance industry oriented questions. So only Englishல தான் இருக்கும். 120 minutes, I mean 2 hours. Numerical ability, I mean mathematical questions, numerical ability check பண்றதுக்காண்டி ஒரு 40 marks. Computer oriented questions வந்து மொத்தம் 200, 40 marks வந்து 5 types of questions, 5 sectionனா அவங்க ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. 200 questions அவைல் பண்ணிருக்காங்க. So இதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா 1/4 or 0.25 of the marks assigned to that question will be deducted as a penalty to arrive at the corrected score. Okay, so 0.25 marks வந்து அவங்க நெகட்டிவ் மார்க்கா கன்சிடர் பண்றாங்க. ஓகே, so and then following the procedure, number of questions answered correctly by candidate, each objective test is considered for arriving to the corrected scores or for applying penalty for wrong answers. wrong answerக்கு penalty உண்டு அப்படின்னு சொல்றாங்க. so very careful to choose the answer. ஓகேவா? ஸோ எல்ஐசி ஹெச்எஃப்எல் அப்படிங்கிறது தான் வந்து மாடிஃபை சக்சஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே எல்ஐசி ஹெச்எஃப்எல் நீங்க இன்டர்வியூ வெப்சைட் மூலமா நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருவேளை நீங்க கண்டிப்பா சக்சீட் ஆயிட்டீங்க அப்படின்னா டிபெண்டிங் ஆஃப் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் those candidates rank sufficiently high and order merit basedல என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஷார்ட் லிஸ்டிங் candidates வந்து இன்டர்வியூ will be professional without verification of documents. Candidature will be subject to verification all details and documents original when a candidate reports for interview. கண்டிப்பா ஒரிஜினல் எல்லாமே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனல் செலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா combined the final selection will be strictly according to the merit ranking அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்பெனி reserve the rights to change the selection procedure if necessary. தேவைப்பட்டா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாங்க சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதோட டீட்டெயிலும் இங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்றேன். அண்ட் தென் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 21 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ்க்குள்ள நீங்க இருக்கணும், உங்களோட ஏஜ் இருக்கணும். அதுல உங்களோட வெப்சைட்ல www.lichousing.com அப்படின்றது கூகுள்ல போயிட்டு மேல ஹெட்டிங் டேப் இருக்கும், அதுல கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். கேரியர்ஸ்ல போயிட்டு அப்ளிகேஷன் வந்து நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு bring with your photograph and then signature, left thumb impression, white paperல left thumb blue inkலயோ black inkலயோ வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க் யூஸ் பண்ணி எடுத்துட்டு போங்க. டெக்ஸ்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க என்ன டெக்ஸ்ட் இது கொடுக்கணும் அப்படின்னு. இதுதான் ஐ ஹியர் பை நேம் ஆஃப் த கேண்டிடேட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம் ஐ டேஷ்ல உங்க நேம் போட்டு இதை அப்படியே எழுதிட்டு ஐ மீன் உங்களோட நேம் அண்ட் தென் தம்ப் வச்சு நீங்க அப்ளை பண்ணணும். அதுலேயே கேட்டிருப்பாங்க அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ தே ஆர் த இம்பார்ட்டன்ட் வென் யூ ஆர் கோயிங் டு அப்ளை த எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 800. இவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்காதீங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு அமௌண்ட் நல்ல வகையில் நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா சின்னதாக தான் இருக்கும். கொஷின்ஸ் மாடல் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப 800 செலவு பண்ணணுமே அப்படின்னு பார்க்காம இருக்கிறத கொஞ்சம்
ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய வேகன்சி தமிழ்நாட்டில் தான் 21 போஸ்ட் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் வந்து 6 days இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பேமெண்ட் கேட்வே வந்து பேமெண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் டெபிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் வச்சுருப்பீங்க, கேஷ் கார்டு வச்சுருப்பீங்க, மொபைல் வேலட்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அண்ட் தென் பிரிண்ட் அவுட் ஆஃப் த ரெசிப்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் டீடைல்ஸோட எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸை எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் இமேஜ் 4.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் ஃபோட்டோகிராஃப் கேப்சர் வந்து ஸ்கேன் பண்ணும்போது in addition to the above photograph, candidates will also require to capture and upload their live photograph either by using webcam or mobile phone. On selecting capture photo option, candidates webcam will be activated allowing the click their picture which will get auto uploaded in the application form. அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அதுலேயே வந்து மொபைல் ஃபோன் மூலமாக கேமரா வந்து ஆக்டிவேட் ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மொபைல் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி கேர்ஃபுல் when you are going to submit the application. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ், டிக்ளரேஷன் இதெல்லாமே அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்களாவே அப்ளை பண்ணலாம். ஸோ மொபைலே என்எஃப் தான், மொபைலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி அப்கமிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.